இந்த 50வது நாளிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆற்றுகின்ற அந்த அற்புதமான செயல் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் கூறியதை போல தூய ஆவியானவர் அங்கு கூடியிருந்த சீடர்கள் மீதும், அந்த சீடர்கள் ஊடாக அந்த வேளையிலே பேதுருவானவர் பேசுகின்ற அந்த முதலாவது மறையுரை ஊடாக 3000 பேர்களுக்கு தூய ஆவியானவர் அருளப்படுகின்ற, அதிலிருந்து திருச்சபை பழகி பெருகுகின்ற அந்த அற்புதமான அந்த அனுபவத்திலிருந்து திருச்சபை பெருகுகின்ற ஆண்டவருடைய அந்த காரியம், அந்த இறையரசை பரப்புகின்ற அந்த காரியம் பெருகி செல்வதை நாங்கள் இன்றும் காணுகின்ற அந்த அனுபவம், அதை இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த பெருவிழாவிலே இருக்கிற அந்த முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பெந்தகோஸ்து நாளுக்கு முதல் தூய ஆவியானவர் ஒரு சில பேருக்கு மாத்திரம் வழங்கப்பட்டிருந்தார். பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு சில பேருக்கு, முக்கியமாக இருக்கக்கூடிய பிதாக்களாக இருக்கின்றவர்களுக்கு இந்த தூய ஆவியானவர் வழங்கப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்தது. மோயிசன் இஸ்ரேல் மக்களோடு எகிப்தில் இருந்து வரும் பொழுது, அவர்கள் ஒரு தருணத்திலே பாலைவனத்தில் அவர்கள் தங்கி இருந்த வேளையில, மோயிசனால் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்த முடியாத இருந்த வேளையில ஆண்டவராகிய கடவுள் சொல்லுவார், இந்த மக்களில் இருந்து ஒரு 70 நீதி தலைவர்களை நீ தேர்ந்தெடு, அவர்களை பாளையம் இறக்கி இருக்கிற அந்த இடத்திற்கு கொண்டு வா, அங்கே அவர்களுக்காக மன்றாடு, அப்பொழுது அவர்கள் மீது தூய ஆவியானவரை நான் பொழியச் செய்வேன் அப்படி என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் சொல்லும் பொழுது மோயிசன் அவ்விதம் செய்கிறார். அந்த வேளையில் பிரியமான சகோதரர்களை, நாங்கள் எண்ணிக்கை ஆகமத்தில் பார்க்கிறோம். இந்த 2 இளைஞர்கள் அவர்கள் இருக்கிற அந்த இடங்கள்ல இருக்கிறாங்க. அவர்கள் மீதும் தூய ஆவியானவர் பொழியப்படுகிறார். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த 70 பேருக்கும் தூய ஆவியானவர் வழங்கப்படுகிறார். அங்கு 2 பேர் மக்களோடு மக்களாக இருக்கிற அந்த 2 பேருக்கும் தூய ஆவியானவர் வழங்கப்படுவதை பார்த்த யோசுவா ஓடி வந்து மோயிசனிடம் சொல்லுகிறார், இந்த 2 பேருக்கும் தூய ஆவியானவர் வழங்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் அவரை என்ன செய்வோம், அவர்களை நாங்கள் தடுத்து நிறுத்துவோமா அப்படின்னு சொல்லும் பொழுது மோயிசன் சொல்லுவார், தூய ஆவியானவர் அனைவருக்கும் வழங்கப்பட்டால், அனைத்து மக்களுக்கும் அது வழங்கப்பட்டால், அந்த அருள் கொடை அனைவருக்கும் வழங்கப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் ஜேசுவினுடைய பெயரால் மாற்கு நட்சத்திரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு தடவை ஜோவான் ஆண்டவர் ஜேசுவிடம் வந்து சொல்லுவார், உம்முடைய பெயரால் ஒருவர் பேய்களை ஓட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுத்து நிறுத்த பார்த்தோம், ஏனென்று சொன்னால் அவர் நம்மை சாராதவர். அந்த வேளையிலே ஆண்டவர் சொல்லுவார், நம்மை சாராதவர் என்பதால் அல்ல, என்னுடைய பெயரால் அற்புதமான ஒரு காரியம் செய்கிறார் என்று சொன்னால் அவரை தடுக்க வேண்டாம் என்பது. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திருவுளம் இது. கடவுளுடைய திருவுளம் அனைத்து மக்கள் மீதும் தூய ஆவியானவர் பொழியப்பட வேண்டும் என்பது. இந்த உலகின் படைப்பின் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், விதமாக தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதனுடைய பாவத்தின் காரணமாக அந்த தூய ஆவியானவர் எங்களிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அந்த நிலை. ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மறை பொருளால் மீண்டும் மறுபடியும் தூய ஆவியானவர் அனைவர் மீதும் பொழியப்படுகின்றார். அதன் ஊடாக அற்புதமான செயல்கள், அவர் தருகின்ற அற்புதமான காரியங்கள், அவர் தருகிற மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, குணமாக்கல்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், விதமாக பல்வேறு விதமான கொடைகளை தூய ஆவியானவர் அவர் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு தருணமும் பிரியமான சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் அவர் வழங்கி கொண்டிருக்கிறார். தூய ஆவியானவருடைய கனிகளாக இருக்கிற அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், விதமான அற்புதமான கொடைகள், இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை தூய ஆவியானவரை பெறுகின்ற ஒவ்வொரு தருணமும், அதை பெறுகின்ற ஒவ்வொரு தருணமும் நாங்கள் ஆண்டவருக்காக முன்னோக்கி செல்ல முடியும். மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் எங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இது அற்புதமான நாளில் விதமாக இன்றைய வாசகங்களை நாங்கள் வாசிக்க கேட்டதை போல, ஆண்டவரே தூய ஆவியானவரை அனுப்பியறலும், இந்த மண்ணகத்தின் முகத்தை நீர் புதுப்பித்தரலும். தூய ஆவியானவர் அருளப்படும் பொழுது, தூய ஆவியானவர் எங்கள் உள்ளங்களிலே எழுந்தருளும் போது, எங்கள் இதயங்களை நிரப்பும் பொழுது, எங்கள் உள்ளங்களிலே அன்பு தீ பற்றி எரியும் பொழுது,
அந்த தீ பற்றி எரியும் பொழுது எங்களால் பல மைல் தூரம் எங்களால் முன்னோக்கி செல்ல முடியும். அந்த தூய ஆவியானவரை நாங்கள் எவ்விதமாக பெற்றுக்கொள்ளலாம்? பிரியமான சகோதரர்களே, அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இது மட்டும்தான். நாங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இருக்கிற நிலையிலே சில வேளைகளில் நாங்கள் உடைந்து போன நிலையில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், சில வேளைகளில் மனித மட்டத்திலே மனிதர்களுடைய பார்வையிலே நாங்கள் மிக மிக கணக்கெடுக்க முடியாத நிலையில நாங்கள் உடைந்து இருக்கலாம். ஆனால் அந்த நிலையில் இருந்து நாங்கள் செய்ய வேண்டியது இது மட்டுமே. இதுதான் நற்செய்தி. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்வது, மனதார இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் மனதார நம்புவது, மனதார நம்பியதை நாங்கள் வாயால் அறிக்கையிடுவது, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகின்ற ஒவ்வொரு தருணமும் அந்த தூய ஆவியானவர் எங்கள் மீது பொழியப்படுகின்றார். அந்த தூய ஆவியானவர் பொழியப்படும் பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் கேட்ட இன்றைய முதலாவது வாசத்திலே நாங்கள் கேட்ட எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண்கின்ற அத்தனை அற்புதங்களும் எங்களுக்கு நடக்கும். விதமாக தூய ஆவியானவர் அந்த வேளையிலே பொழியப்பட்ட அந்த தருணத்திலே பயந்திருந்த அந்த சீடர்கள் துணிவோடு வெளியில் வந்து ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். அந்த ஜெருசலேமில் அந்த பெந்தகோஸ்து விழாவை கொண்டாட கூடி வந்திருக்கிறாங்க ஏராளமான மக்கள். நாங்கள் காண்கிறோம், ஏறத்தாழ 15 நாட்டு இனத்து மக்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். காலை வேளையில் அவர்கள் வெளியில வந்து அவர்கள் பேதுருவானவர் தன்னுடைய மொழியிலே அவர் பேசும் பொழுது, அவர் பேசுகின்ற அந்த சாதாரணமான மொழியில பேசும் பொழுது அங்கிருந்த அந்த 15 இன மக்கள் வெவ்வேறு மொழிகள் பேசுகின்ற அத்தனை பேரும் தம்முடைய தாய் மொழியில இவர் பேசுவதை கேட்கின்றார்கள். இந்த காலை வேளையில் அவர்கள் தூய ஆவியானவர் பொழியப்படும் போது அவ்வளவு மகிழ்ச்சியிலே அவர்கள் குதூகலிக்கின்றார்கள். பயந்து இருந்த அந்த சீடர்கள் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்து அதற்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக வேதாகம் முழுவதும் ஆண்டவருடைய அற்புதமான காரியங்கள், தூய ஆவியானவருடைய அந்த வல்லமையை கொண்டு ஆற்றுகின்ற அற்புதமான செயல்கள். இன்றும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவர் பல இடங்களில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களாகிய நாங்கள் இந்த வல்லமையை, இந்த அற்புதமான இந்த கொடையை நாங்கள் பயன்படுத்தி அவரால் நிரப்பப்பட வேண்டும். நாங்கள் நிரப்பப்படுகின்ற ஒவ்வொரு தருணமும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விதமாக அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் திருச்சபை தோன்றிய பொழுது இருந்த அப்போஸ்தலர் அந்த கிறிஸ்தவர்களைப் போல எங்களுடைய வாழ்விலும் அதே மாதிரியான அந்த அற்புதங்கள், அதே மாதிரியான அந்த வல்லமை, அதே மாதிரியான அந்த நிறைவு நிம்மதி, ஆண்டவருக்காக நாங்கள் பல மைல் ஓடுகின்ற அந்த வல்லமை எங்களுக்கு கிடைக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை எங்கள் அனைவருக்கும் இறைவன் தர வேண்டும். தூய ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நிரப்பும். எங்களுடைய உள்ளங்கள் சில வேளைகளில் கரடு முரடாக, காய்ந்து போன உள்ளங்களாக, காயப்பட்ட உள்ளங்களாக, சில வேளைகளில் நாங்கள் களைத்து போனவர்களாக, மனித மட்டங்களிலே நாங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிற நிலைகளில் நாங்கள் இருக்கலாம், குழப்பம் அடைந்த நிலைகளில் நாங்கள் இருக்கலாம். இந்த வேளையிலே நாங்கள் ஒரு காரியம் செய்வோமா? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுடைய கண்களை மூடி அந்த தூய ஆவியானவர் நீங்கள் இருக்கின்ற நிலையிலே, சில வேளைகளிலே நீங்கள் இதை வைத்தியசாலைகளிலிருந்து நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், பயணம் போய் கொண்டிருக்கலாம். நமது சகோதர சகோதரிகளே, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார நம்புங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிடுகின்ற ஒவ்வொரு தருணமும் நான் என்னுடைய ஆவியை அவர்களுக்கு பொழிவேன், அந்த ஆவியானவர் அனைவருக்கும் பொழியப்பட வேண்டும் என்பது என்னுடைய திருவிழம் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த தருணத்திலே இந்த விசுவாச அறிக்கையை செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரை உம்முடைய தூய ஆவியால் நிரப்புவீராக. இவர்கள் உள்ளங்களை ஆண்டவரை இந்த வேளையிலே நீர் பொறுப்படுத்தரலாம். இவர்கள் வாழ்வின் பாரங்களை பொறுப்படுத்தரலாம். ஆண்டவரை உமக்காக வாழுகின்ற, உமக்காக முன்னோக்கி செல்லுகின்ற அந்த வல்லமையை இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்தரலாம். நோய்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரே, பொருளாதார சிக்கல்கள் மறைந்து செல்லட்டும் ஆண்டவரை. குடும்பங்களிலே உண்மையான அமைதியும் நிறைவும் நிம்மதியும், கடன் தொல்லைகள் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்வும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தந்தையே, உம்முடைய பெயரை சொல்லி, இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அந்த இயேசு ஆண்டவருடைய பெயரை சொல்ல முடியும்,
தூய ஆவியானவர் எங்களுக்கு அருளப்பட்டிருப்பதால் அந்த பெயரை சொல்லி மன்றாடுகின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் மறுபடியும் நிரப்புவீராக. உம்முடைய தூய ஆவியால் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஊற்றி நிரப்பியருளும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.